மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததற்கு மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலத்திற்கு ஆதரவாகவும் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம். பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் இன்றும் நாளையும் மின்சார ரயில்கள் ரத்து. பகல் மற்றும் இரவு நேரங்களில் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நீட் தேர்வின் திருத்தப்பட்ட மதிப்பெண் தரவரிசை பட்டியல் வெளியீடு. 17 மாணவர்கள் முதலிடம். நீட் தேர்வில் ராஜ்நேஷ் என்ற தமிழக மாணவர் முதலிடம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளின் புறக்கணிப்புக்கு மத்தியில் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது நிதி ஆயோக் கூட்டம். மத்திய அரசின் பாகுபாட்டை கண்டித்து கூட்டத்தில் குரல் கொடுப்பேன் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நாமக்கல்லை சேர்ந்த லாரி ஓட்டுநர் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நிவாரணம். 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் அமைச்சர் மதிவேந்தன். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் 100 அடியை தாண்டியது. நேற்று ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 7 அடிக்கு உயர்ந்தது. கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் உச்சநீதிமன்றம் முன்பு போராட்டம். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சியிலிருந்து ரயில் மூலம் டெல்லி பயணம். மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தலைமை செயலகத்தில் இருந்தவாறு காணொலி வாயிலாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பஞ்சகங்கா மற்றும் கிருஷ்ணா ஆறுகள் அபாய அளவை எட்டியதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 100 குழுக்களை அனுப்பி வைக்கிறது இந்திய ராணுவம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாலேயே நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மேலும் தவறு செய்தால் மேலும் மேலும் தோல்வியை சந்திப்பீர்கள் எனவும் எச்சரிக்கை. மாநில அரசு என்றால் ரயில் திட்டங்களை மாநில அரசுக்கு கொடுத்து விடுவீர்களா? பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்வி. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் வெள்ள நீரின் அளவு அதிகரிப்பு. காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 1,15,000 கனஅடியாக உயர்வு. அதிமுக நிர்வாகிகள் சிலர் கட்சி ஒருங்கிணைப்பு பற்றி தன்னிடம் பேசி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. திருப்பூர் தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லாமலேயே சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல். முறையாக செயல்படாத நிர்வாகிகள் பதவியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என இபிஎஸ் எச்சரித்துள்ளதாகவும் தகவல். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படுவதற்கு திமுக காங்கிரஸ் கட்சிகள் கச்சத்தீவை தாரை வார்த்ததுதான் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுகவின் மேடை பேச்சாளர்கள் போல பிரிவினை நாடகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அரங்கேற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தல். அமெரிக்க அரசியல் களத்தில் நிலவிய யுகங்களுக்கு முற்றுப்புள்ளி. கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளிக்கும் வீடியோவை வெளியிட்டார் முன்னாள் அதிபர் ஒபாமா. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி முதல் T20 போட்டியில் இலங்கையுடன் இன்று மோதல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.